டவுன் செய்ய போகிறோம். இப்போ இன்றைக்கு நம்ம தொடங்க போகிறது வந்து மேக்ஸில் பாஸ்ட் பேப்பர்லேருந்து தொடங்கும். நான் உங்களுக்கு பாஸ்ட் பேப்பரில் எனக்கு பார்ட் ஏ அதாவது ஷார்ட் ஆன்சர் கொஷின் செஞ்சுட்டு போவேன். இன்னொரு தினம் நான் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட் வெளியே செஞ்சுட்டு போவேன். என்ன அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் நான் செஞ்சுட்டு போவேன். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்குறது சொன்னால் 2011ஆம் ஆண்டு பாஸ்ட் பேப்பரில் பார்ப்போம். 2011ஆம் ஆண்டில் பியூரில் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்ப்போம். சரி, இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டேனால அது மட்டும் பார்க்குறோம். ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் அடுத்த கிளாஸுகளுக்கு வரைக்க என்ன இப்போ அடுத்த சனிக்கிழமை நீங்கள் விடிய வேலைக்கு என்ன கிளாஸுக்கு வரைக்கும் என்ன சொல்லணும்னு சொன்னால் 2011 அப்ளைடில் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் 2012 பியூரில் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செஞ்சுக்கிறோம். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தால் இங்கே வந்து சிறப்பு யோசனை இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, அதனால நான் செய்வேன். அடுத்த கிளாஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு முழு யோசனை இருக்கும். சரி, பண்ணுவோமா? சரி, 2011 பியூர் பேப்பரில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு முதலாவது வழியை பார்க்கணும். சரியா, என் வளமை என்ன கேள்வி வருது, கணித தொகுத்தறி முறையில் வருது. சரியா, இப்போ சில பேர் வந்து படிச்சோன்னு போயிட்டு சில செக்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் படிக்காத செக்ஷனாக இருந்தால் இப்போதைக்கு விளங்காமல் இருந்தால் குழம்பாதீங்க. என்ன நீங்கள் மெசேஜில் ஃபீட்பேக் தாங்க, அதை நாங்கள் பிறகு என்ன டவுட்டாக கிளியர் பண்ணுவோம். சரியா, ஏதாவது டவுட்னா மெசேஜ் தாங்க. 2011 ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க. கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி ஒவ்வொரு என்ன n belong to z+. அப்போ n belong to z+ இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, n கணம் சக 5n ஆனது 3 வகுபடத்தக்கதுன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னு காட்டலாம், இந்த நம்பர் வந்து n வந்து 1லேருந்து என்ன வரைக்கும் அப்படி முடிவு போகிற வரைக்கும் இந்த நம்பர் வந்து 3 வகுபடம் காட்ட சொல்லியிருக்கு. அப்போ நான் இந்த நம்பரை வந்து ஒரு 3 மடங்கு காட்டினா சரி, என்னட்டு இந்த நம்பரை 3 மடங்கு காட்டணும். அப்போ முதலாவது என்ன செய்யணும், n சமன் 1க்கு உண்மைகள் நிறுவி அதுக்கு என்ன செய்யணும், ஏதாவது n சமன் k அல்லது n சமன் p என்றதுக்கு உண்மைகள் காட்டி அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன், இதில் இருந்து அதுக்கு அடுத்த நம்பருக்கு உண்மைகள் காட்டணும். p+1க்கு உண்மைகள் காட்டணும். அப்போ அப்படி காட்டினா என்ன நடக்கும், p 1ஆக இருக்க 2க்கு உண்மையாகும், p 2ஆக இருக்க 3க்கு உண்மையாகும், என்ன p 3ஆக இருக்க 4க்கு. அப்படியே ஒன்றோட இன்க்ளீட் பண்ணி அவருக்கு எங்க வந்து கேட்க பண்ணாதே எல்லாத்துக்கும் உண்மையிலே காட்டணும். அப்போ சரி, உங்களால் என்ன கிடைக்கும் என்ன அப்படின்னு செய்யலாம். இந்த வழியில் என்ன எழுதுவோமோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னால் என்னென்று n⁻³ + 5 இதுதானே காட்டுறது. இப்போ பார்ப்போம். சரியா, எழுதுற பலங்காட்டி மெசேஜ் சொல்லுங்க, எழுத்து பலங்காட்டி. சரி, ஓகே, கொஞ்சம் பெருசாக எழுதணும். ஓகே, n சக 5 பார்ப்போம். அப்போ முதலாவது n சமன் 1 ஆகிட்டு இதை செக் பண்ணி பார்ப்போம். n சமன் 1 ஆகிட்டு என்ன நடக்க போகுது, இந்த சமன்பாடு எழுது 1 கணம் சக 5 தர 1. இது சமன் என்ன எழுதலாம், 6 எழுதலாம். இது சமன் 3 தர 2 எழுதலாம். சரியா, அப்படிதான் எழுதலாம். 3 k என்று கொடுத்து இந்த 2 தான் நான் k என்று கொடுத்து. அப்போ இதில் என்ன போடணும், இதில் ஒரு கோலம் போட்டு என்ன போடணும், k belongs to என்ன z+. சரியா, k முழுவதும் k என்ன செய்யும், இப்போ இதை என்ன செய்யலாம், இந்த நம்பர் வந்து 3ஆல் பிரிவு மட்டும் காட்டிடும். சரியா, அடுத்து என்ன செய்யணும், n சமன் 1க்கு உண்மையிட்டு காட்டியாச்சு. சரியா, அடுத்து என்ன செய்யணும், n சமன் ஏதாவது p க்கு உண்மையை எடுத்துக்கொண்டு p+1க்கு உண்மையை காட்டணும். அப்போ இது ஓகே இல்லை, n சமன் 1க்கு உண்மையை காட்டுறது இது எழுதுறேன் எழுதி போடுங்க. n சமன் p க்கு உண்மையை காட்டுறது போதும். சரியா, இப்போ பார்ப்போம். n சமன் p ஆக என்ன இம்முடிவு உண்மை எங்க அப்படின்னு எடுக்க போகிறோம். சரியா, அப்போ n சமன் p ஆக முடிவு உண்மை என்று எடுத்தால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் p சக 5p. சரியா, இதுக்கு முடிவு உண்மை எடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன எழுதலாம், இது சமன் ஒரு 3 k1 என்று எடுக்கும். சரியா, k1 என்று எடுத்தால் இதுக்கு வந்து k1 என்ன belongs to z+ எடுக்கும். சரி, இதனால என்ன வந்து p என்ற நம்பர் இருந்துச்சுன்னா p கிடம் சக 5p
என்ன சமன் என்ன 3 k1 என்று போட்டுருக்கேன். அந்த k1 belongs to என்ன z plus. ஆகவே என்ன செய்யும் இந்த நம்பர் இப்ப 3 ஆல பிரிக்கப்பட போகுது. இப்ப n சமன் p plus 1 க்கு இந்த முடிவு உண்மையாக நிறுவனம் என்னது நிறுவனம் பார்ப்போம். அப்ப n சமன் p plus 1 ஆக என்ன இந்த சமன்பாடுல n க்கு பதிலா p plus 1 கொண்டு வந்து எழுதி இருக்கிறோம். அப்ப ரெண்டு பிரதியில என்ன வருது p plus 1 ங்க கணம் சரியா அதோட எடுத்து கூட்ட போறோம் 5 மடங்கு p plus 1 கூட்ட போறோம் சரியா. அப்ப இது சமம் என்ன எழுதலாம் p plus 1 ங்க கணத்துக்கு என்ன வேல்யூ இருக்கு p கணம் சக 3 மடங்கு p வர்க்கம் சக 3 p சக 1 இது p plus கணக்கு p plus 1 ங்க கணக்கு தெரியும். நீங்க மிச்சம் என்ன இருக்கு 5p சக 1 இருக்கு. அப்ப 5p சக 5 ஓகே முழுவதும் வெளியில கழிக்கிறேன். இங்கே சேவ் பண்ணணும்னு சொன்னா எனக்கு என்ன தேவை p கணம் சக 5p இருந்தால் 3 ஆல வரும். அப்ப இங்க ஒரு p கணம் இருக்கு இங்க ஒரு 5p இருக்கு அதனால தனியா எழுதுறேன். அப்ப p கணம் சக 5p இது 3 ஆல வகுப்படும் தானே. அப்ப அதை வச்சுக்கொள்ளும். மிச்சம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 3p இருக்கு 3p வர்க்கம் இருக்கு இங்க ஒரு 1 5 அது ரெண்டு கூட்டு போட்டா என்ன 6. அப்ப நான் அதுக்குள்ள இருந்து மொத்தமா 3 பொது எடுத்தா என்ன இருக்க போகுது p வர்க்கம் சக p சக 2 இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது 3 ஆல வகுப்படும் மட்டும் நம்ம p க்கு உண்மையில் எடுத்ததுல இருந்து வந்துட்டோம். இதை பாத்தீங்கன்னா 3 தடவை p என்னது என்ன முழுவதும் என்ன n வந்து n belongs to என்ன z plus தான் ரெண்டு சொல்லிருக்காங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தோம் இரண்டு n belongs to z plus சரி. அப்ப நான் என்னதுக்காக தானே p கொண்டு பிரதியிட்டோம். அப்ப p என்ன முழுவதும் அப்ப முழுவதும் வர்க்கம் ஒரு முழுவதும் ரெண்டு ஒரு முழுவதும். அப்ப இதை என்ன சொல்லலாம் ஒரு k1 முழுவதும் போடுது. அப்ப இதுக்காக நான் மேல இருந்து பிரதியிட்டேன் 3 k1 சரி. இதுக்காக 3 k2 உள்ள போடுது. இதுக்கு பக்கம் இங்க மென்ஷன் பண்ணணும் என்ன k2 belongs to z plus இதுக்கு டைம் மென்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் இப்ப 3 காமன் எடுத்துது 3 into k1 சக k2 என்ன. அப்ப k1 ஒரு முழுவன் அது மேலே சொல்லிட்டேன் k2 ஒரு முழுவன் என்ன. அப்ப இந்த முழுவன் என்ன செய்யலாம் 3 தடவை ஒரு முழுவன் பெருக்குமா எழுதலாம். ஆகவே என்ன செய்யணும் n எல்லா ஒன்றில இருந்து கிரேட்டர் எல்லாத்துக்கும் என்ன செய்யும் இது வந்து 3 ஆல பிரிக்கப்படும் நம்ம சொல்லலாம் சரியா. இப்ப திருப்பி அதை ரீகால் பண்ணாங்க முதலாவது என்ன செய்யணும் n சமன் 1 க்கு முடிவு உண்மையிட்டு காட்டணும். அது 6 ஆகும் n சமன் 1 ஆக 6 ஆகும். அப்ப 3 தடவை 2 3 தடவை k ன்னு போட்டா k வந்து ஒரு நேர் முழுவன். அப்ப சரி n சமன் 1 க்கு சரி. முதலாவது செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன முதலாவது செய்ய வேண்டிய ஸ்டெப் வந்து n சமன் 1 க்கு உண்மையிட்டு காட்ட வேண்டியது சரி. இரண்டாவது என்ன செய்யணும் n சமன் ஏதாவது ஒரு p எடுத்து அது உண்மையிட்டு காட்ட போறோம் சரியா. அப்ப என்ன செஞ்சிருக்கேன் n சமன் p உண்மையிட்டு எடுத்துட்டேன். n சமன் p ஆக என்ன வருது p க்கு சம 5p வருது ஓகே. அது உண்மையிட்டு எடுத்தா நம்ம என்ன எழுதலாம் அது ஒரு 3 ன்ற பெருக்கமா எழுதலாம் சரியா. அப்ப 3 ன்ற பெருக்கமா எழுதி என்ன வருது 3k வருது. அப்ப n சமன் p எடுத்து அதுக்கு உண்மையிட்டு எடுத்துக்கொண்டு மூன்றாவது என்ன செய்யணும் n சமன் p plus 1 க்கு உண்மையிட்டு காட்டணும். அப்ப என்ன செய்யணும் n சமன் p plus 1 ன்னு எடுத்து p plus 1 இதில் இந்த முடிவை பாவிச்சு p plus 1 க்கு p plus 1 ஆல இந்த பிரதியையும் அது 3 மடங்கு காட்டிட்டோம். அப்ப 3 இது காட்டிடுச்சு. அப்ப என்ன செய்யலாம் n சமன் 1 ஆகுது. அப்ப இந்த முடிவுப்படி என்ன சொல்லலாம் n சமன் 2 க்கு அப்ப 2 க்கு உண்மையில இந்த முடிவுப்படி என்ன சொல்லலாம் 3 க்கு உண்மை. அப்படியே 4 all n belongs to z plus என்ன இந்த முடிவு உண்மையாகும். இதை சொன்னீங்களா சரி ஓகேயா. இப்போ நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனால் நாங்கள் பேசிக்ல தான் போவேன் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுமென்று இல்லை தானே. அதனால் நாங்கள் என்ன செய்யணும் பேசிக்லேருந்து போகிறதுக்காக ஏதாவது நோட் பண்ணணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. விஷயம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் பொறுமையாக ஒன்றும் செய்யாது. நாங்கள் என்ன எல்லாருக்காகவும் கிடைக்கிறது அப்போ பொறுமையாக கேளுங்க. இந்த உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் பொருள் வர சான்ஸ் இருக்குது சரியா. பார்த்துக்கோ அடுத்த வழியில் போகும். ரெண்டாவது வழியில் போகும். என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் 1 2 3 4 1
2,2,3,4 இலக்கங்களை பயன்படுத்தி 2000க்கும் 4000க்கும் இடையில் இருக்கிற எத்தனை எண்களை ஆக்கலாம்னு சொல்லியிருக்கு. சரியா? அப்போ 2000க்கும் 4000க்கும் இடையில் இருக்குன்னு சொன்னால் எத்தனை எண்கள் ஆக்கலாம்னு சொல்லியிருக்கு. இப்போ பார்ப்போம். 2000க்கும் 4,000க்கும் இடையில் இருப்போம். அப்போ எத்தனை இலக்கம் ஆக்க போகிறோம்? 4 இலக்கம் ஆக்க போகிறோம். அப்போ முதலாவது டிஜிட், 2வது இலக்கம், 3வது, 4வது. சரியா? இப்போ இதுகளில் வர சான்சஸை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், இதை என்னென்று செய்யணும்னு பார்க்க போகிறோம். சரியா? அப்போ பாருங்க 2000 வச்சு 1, 2, 3, 4 இவ்வளவுகளையும் பயன்படுத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் 2 பாட்டாக கேட்டுருக்காங்க. முதலாவது கேட்டுருக்காங்க என்னன்னா மனிதர்கள் அனுமதிக்கப்படாத போது, மனிதர்கள் அனுமதிக்கப்படாத போது நம்ம அர்த்தம் சொன்னால் ஒருக்கா பாவிச்சு என்பது திருப்பி பாவிக்க இயலாது. அது முதலாவது மனிதர்கள் அனுமதிக்கப்படாத போது. 2வது பாட்டு கேட்டுருக்காங்க என்ன, மனிதர்கள் அனுமதிக்கப்படும் போது. அப்போ 2வது என்ன கேட்குறாங்க, திருப்பி ஒருக்கா பாவிச்சுன்னு திருப்பி பாவிக்கலாம்னு சொல்றாங்க. சரியா? அப்போ முதலாவது கட்ட கண்டிஷன் கேட்ட மாதிரி பார்க்கணும். சரியா? மனிதர்கள் அனுமதிக்கப்படாத போதுன்னா 2000க்கும் 4000க்கும் இடையில் இருக்கும். அப்போ எனக்கு எது இதில் கட்டுப்படுத்த அப்படின்னு பார்க்கணும். எது இதில் கட்டுப்படுத்து, என்ன முதலாவது நம்பர் தான் கட்டுப்படுத்துது. அவங்க தந்த கண்டிஷனை கட்டுப்படுத்துறது எது முதலாவது நம்பர். 2000க்கும் 4000க்கும் இடையில் இருக்கணும்னு சொன்னால் முதல் நம்பர் என்ன வரலாம், 2 வரலாம் அல்லது 3 வரலாம். சரியா? வேறு நம்பர் என்ன செஞ்சிடும், 1 வந்தால் அது 1000க்கு 2000க்கு கீழ்பட்ட நம்பராக போயிடும். 4 வந்தால் 4000க்கு மேற்பட்ட நம்பராக போயிடும். அப்போ எது இதை கட்டுப்படுத்துதோ அதை தான் முதலாவது குறிக்கும். அப்போ இதை கட்டுப்படுத்துறதுன்னா முதலாவது டிஜிட் தான் நமக்கு அந்த கண்டிஷனை கட்டுப்படுத்துறது. இதுக்குள்ள எத்தனை டிஜிட் வரலாம், 2. 2 அல்லது 3 வரலாம். அப்போ இது வரக்கூடிய சாத்தியக்குள்ள வரும் 2. நம்ம இதுக்குள்ள 2 பாவிச்சோம்னு சொன்னால் மீதி எவ்வளோ டிஜிட் இருக்கு, எனக்கு மிச்சம் 2 டிஜிட். ஆனால் நம்ம இதுக்குள்ள ஒரு நேரத்தில் ஒரு டிஜிட் தான் எழுதுறோம். நம்ம இதுக்குள்ள மிச்சம் காலத்தில் எவ்வளோ சான்ஸ் இருக்கு, 3 சான்ஸ் இருக்கு. சரி, ஓகே, 3 சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ 4 டிஜிட்டுங்க, 1, 2, 3, 4 டிஜிட்டுகள் இருக்கு. சரியா? இப்போ அனுமதிக்கப்படாத போது இந்த இதில் எத்தனை தெரியுதுன்னா 4 2 தெரியுதுலாம். இப்போ 4ல் 2 டிஜிட் இதில் தெரியுதுலாம். மிச்சம் எத்தனை டிஜிட் இருக்குது, இதில் ஒரு டிஜிட்டை போட்டோம்னு சொன்னேன், இதில் 2 போட்டோம்னு சொன்னால் மிச்சம் எத்தனை சாய்ஸ் இருக்குது இதில் போடுறதுக்கு. 2 தெரியுதுன்னா 1, 2, 3 டிஜிட் இதில் போடலாம். இதில் எத்தனை சாய்ஸ் இருக்குது, எத்தனை சாய்ஸ் இருக்கு, இதுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரி இதில் எத்தனை சாய்ஸ் இருக்கு, இதில் 2ல ஒன்றை பார்த்துருந்துச்சுன்னா இதுக்கு செலக்ட் பண்ணுறது எனக்கு 3 நம்பர்ஸ் இருக்கு. இதில் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டுருந்தா 4 டிஜிட்டில் 2 நம்பரும் எழுதிருக்கு. அப்போ இதுக்குள்ள செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ இதில் எத்தனை இருக்கு, மிச்சம் 1 தான் இருக்கும். அப்போ ஆகவே 2 தர 3 தர 2 இது எவ்வளோ மொத்தமாக முதலாவது ஆன்சர் எவ்வளவு 12 வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லலாம். என்ன? சரியா? 2வது கேட்டுருக்காங்க திருப்பி ஒரு டிஜிட்டை பாவிக்கலாம்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு கேட்டுருக்காங்க. அப்போ அதே 1, 2, 3 நாள் தான் பாவிக்க போகிறேன். ஆனால் இங்கே நடக்குது முதலாவது கண்டிஷனில் எனக்கு 2 டிஜிட் மட்டும்தான் பாவிக்கலாம். சரியா? ஆனால் இதுக்குள்ள பாவிச்ச டிஜிட் நான் திருப்பி பாவிக்கலாம். அப்போ எனக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது, இதுக்குள்ள 4 டிஜிட் பாவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் என்ன வருதோ அதை அவங்க அந்த கண்டிஷனை கண்ட்ரோல் பண்ணுமா, கண்ட்ரோல் பண்ணாது. அதே மாதிரி இதுலேயும் என்ன 4 பாவிக்கலாம், இதுலேயும் என்ன பாவிக்கலாம் 4 பாவிக்கலாம். அப்புறம் இதில் மட்டும்தான் எனக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது, 1 பாவிக்கிறாரு 4 பாவிக்க இல்லாது. அப்போ இது எத்தனை வழிமுறை இருக்குது, 2 தர 4 தர 4 தர 4. அப்போ இதை பெருக்கினா என்ன வரும், உங்களுக்கு ஆன்சர் 128 வருது. அதாவது உங்களுக்கு திருப்பி பாவிக்கக்கூடிய மாதிரி செய்கிறது என்ன, 128 வழிமுறைகள் இருக்கு. சரியா? திருப்பி சொல்லுங்க, நீங்கள் ஷோர்ட்டாக சொல்லுங்க. என்னென்னு சொன்னால் 2000 4000க்குள்ள டிஜிட் மேக் பண்ணுவோம். அப்போ எனக்கு முதல்ல என்ன வருமா, 2 3 கேல்குலேட் நம்பர் 1 2 3 4. ஒரு திருப்பி பாவிக்க இயலாதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், முதலாவது பாவிச்சோம்னா திருப்பி பாவிக்க இயலாது. அப்போ முதலாவது 2 நிலப்பரப்பி வாய்ப்பு இருக்கு. இதுக்குள்ள எத்தனை நிலப்பரப்பில் வாய்ப்பு இருக்கு, இதில் 1 பாவிச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குன்ட்டு 3 இருக்கு. அந்த 3ல் ஏதாவது பாவிக்கும். மிச்சம் இதுக்குள்ள எத்தனை இருக்கு, 2ல் ஏதாவது பாவிப்பேன். அங்கே கடைசியாக 1 மட்டும் தான் போடும். அப்போ இது முதலாவது திருப்பி பாவிக்க இயலாத சந்தர்ப்பத்தில் இருக்கிறது. இதுன்னு சொல்லியிருக்காங்க திருப்பி பாவிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ திருப்பி பாவிக்கப்படலாம்னு சொன்னால் முதலாவது மட்டும் இந்த கண்டிஷன் இருக்கு, 2 அல்லது 3 தான் போடலாம். அப்போ முதலாவது நினைவக்கூடிய சந்தர்ப்பங்கிறது மிச்ச எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, எனக்கு திருப்பி பாவிக்கப்படலாம். அப்போ
எத்தனை டிஜிட்னாலும் எழுதலாம். அப்போ என்ன வரப்போகுது 2 4 4 4 என்ன அப்போ இதை பெருக்கிட்டீங்கன்னா 128 வரப்போகுது. சரியா? ஓகே. மூன்றாவது வெளிக்கு போகும். சரியா? இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கன்னா அடுத்த கிளாஸ்ல அதை சரி செய்ய பார்க்கணும். சரியா? அடுத்தது மூன்றாவது வழி என்ன கேட்குறாங்க, ஈரோடு பிரிவு படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்ன, ஆனால் இதில் கேட்டிருக்க விஷயம் வந்து சின்ன விஷயம் தான், நான் சொல்கிறேன் கவனிக்க விளங்கணும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இப்படி தந்துருக்காங்க, ஒரு நேர் நிறையம் சுற்றி ஈரோடு பிரிவை பயன்படுத்தி என்ன 1 சக √3 6 சக 1 சக √3 6 இது சம 416 என்று காட்டலாம். சரியா? கேள்விக்கு நல்லா இருக்கு. அப்போ 1 சக √3 6 சக 1 சக √3 6 இது வந்து எவ்வளோ 416 என்று காட்டலாம். சரியா? ஓகே. இப்போ என்ன 416 காட்டுறது, இப்போ ஈரோடு விரிவு தெரிஞ்சா இது எழுதலாம். அப்போ ஈரோடு விரிவுக்கு பெருசாக என்னன்னு சொன்னால் ஈரோடு விரிவுன்னு சொன்னால் இப்போ இதை நான் ஏன்னு எடுக்கிறேன். முதலாவது ஏன்னு எடுக்கிறேன். ஏ சக பி என்ன மடங்குன்னு விரிவு என்ன எழுதலாம். ஒவ்வொரு விரிவும் கூட்டப்படுத்தானே போதும். இப்போ கவனிங்க என்னன்னு சொன்னா சிக்மா ஆர் சம நோட்ல இருந்து என் வரைக்கும் என்ன வகுப்பு தான் இப்போ முதலாம் வகுப்பு 2ஆம் வகுப்பு எத்தனை வகுப்பு இருக்க போகுது, n+1 வகுப்புகள் வர போகுது. பார்த்தீங்கன்னா முதலாம் இடத்துக்கு எத்தனை வகுப்பு 2 வகுப்பு, 2ஆம் இடத்துக்கு 3 வகுப்பு. அப்போ n+1 வகுப்பு இருக்கு. அப்போ ஆர் சம நோட்ல இருந்து என் வரைக்கும் மட்டும்னா எத்தனை வகுப்பு n+1 வகுப்புகள் இருக்க போகுது. ஓகே ஓகே. அடுத்த கிளாஸ்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ஓடியோ வந்து அவ்வளோ என்னன்னு சொல்லி இப்போ நோய்ஸ் இருக்கா, இப்போ நோய்ஸ் இருக்கா பேக்ரவுண்ட் இல்லை தானே? சரி, எங்களுக்கு மற்ற டிவைஸில் கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை ஆகிட்டா அந்த வீடியோ மாற்றிருக்கோம். அடுத்த கிளாஸில் சரியாகுமா? சரியா? இப்போ இது சில பேருக்கு இது நிறைய தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனால் நாங்கள் பேசிக்லி தான் போகிறோம். அதை விளையாடுங்க எனக்கு போக போக எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்களும் பார்த்துக்கணும். இப்போ பேசிக் தான் எப்படி தொடங்கணும். இப்போ இது என்ன செய்யலாம், கேள்வி வந்திருக்கு. இப்போ ஆர் சமன் என்ன பூச்சிக்கு என் வரைக்கும் தான் n+1 வகுப்புகள் இருக்கு. அதை பாருங்க ஈரோடு குணமத்துக்கு சொல்றேன்னு சொன்னால் NCR சொல்லலாம். சரியா? இது எனக்கு தெரியுமா கம்பினேஷன் என்ன சேர்மானங்கள் என்ன ஆர் இன்ட்டு என்ன முதலாம் வகுப்பு n-6 இருக்கு என்ன 2ஆம் வகுப்பு 6 இருக்கு. இதுதான் இந்த ஈரோடு கிட்ட. இப்போ அப்படி தெரியாமல் இதுக்கு பார்க்கணும்னா என்ன முதலாவது பாருங்க, இந்த பாட்டு மட்டும் முதலாவது பாருங்க. அப்போ என்ன பொருள் 6க்கு பதிலாக என்ன 0 இருக்கு, என்ன பொருள் n பதிலாக 6 போடணும். அப்போ 6C 0 6C 0 ஏ மாதிரி என்ன இருக்கு 1 இருக்கு. அப்போ 1 இங்க n-6 இருக்கு. 6 + 0 போட்டால் 1 6 இருக்கு. b மாதிரி என்ன இருக்கு √3 இருக்கு. அப்போ √3 பூஜ்ஜியமாக இருக்கு. சரியா? இது முதலாவது இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு 6C1. இப்போ 6க்கு பதிலாக என்ன போடுறேன் 1 போடுறோம். 1 போட்டால் என்ன இதில் என்னக்கு பதிலாக 6 தான் இருக்க போகுது. இந்த 6 இருக்கு 1 ஏ மாதிரி என்ன 1 இருக்கு 1 5ஆம் இருக்கு 6 - 1 5 வரப்போகுது. √3 எத்தனையாம் மணிக்கு வரும் √3 முதலாம் மணிக்கு வரப்போகுது. சரியா? அடுத்து என்ன வரப்போகிறேன் 6C2 1 4ஆம் மணிக்கு √3 2ஆம் மணிக்கு வரப்போகுது. அடுத்து என்ன அதே கொஞ்சம் கூட்டிடுங்க. சரியா? 6C3 1 3ஆம் அடுக்கு √3 3ஆம் அடுக்குன்னு வரப்போகுது. 6க்கு பதிலாக 3 பிரதின்னு சொன்னால் என்ன வரப்போகுது, இதில் 3 வரும். என்னுக்கு பதிலாக 6 தான் இருக்குது. அப்போ n-6 6 - 3 விட 3. அது மாதிரி √3 6ஆம் அடுக்குன்னா 6 கலந்து போட்டால் 3 வரப்போகுது. இப்போ தொடர்ந்து அப்படியே எழுதுறேன் 6C4 1 2ஆம் அடுக்கு அதே மாதிரி √3 4ஆம் அடுக்கு. அது மாதிரி என்ன 6C5 1 √3 5ஆம் அடுக்கு 1 முதலாம் அடுக்கு √3 5ஆம் அடுக்கு. கடைசி உறுப்பு என்ன 6C6 என்ன 1 பூஜ்ஜியமாம் அடுக்கு √3 எத்தனையாம் அடுக்கு 6ஆம் அடுக்குன்னு வருது. அப்படி இவ்வளவு இது சரியா? இதே மாதிரி மைனஸ் கருதுனா என்ன வருது சொல்லுவாங்க. இப்போ இந்த மைனஸ் இப்படி வருது சக 1 சக
மைனஸ் ரூட் த்ரீ ஆறாம் அடுக்கு இதில் எதுவும் பிள்ளை இருக்கா என்ன இதில் நடுவில் சக போட்டு அந்த ரூட் த்ரீக்குள்ள மைனஸ் ரூட் த்ரீ போட்டு இதில் எதுவும் பிள்ளை இருக்கா ஓகேயா இது என்னன்னு சொன்னால் 1 plus root 3 plus என்ன இருக்கலாம் இதுல ஆறாம் அடுக்கு 1 minus root 3 இந்த ஆறாம் அடுக்கு இருக்கலாம் சரியா 1 plus root 3 இந்த ஆறாம் அடுக்கு வெளியே எழுதிருக்கு சரியா இப்போ பாருங்க 1 minus root 3 நீங்க எழுத போறீங்கன்னா இதுக்கு எழுதுங்க அப்படியே பண்ண போறீங்க 1 plus root 3 இந்த ஆறாம் அடுக்கு சக 1 plus minus root 3 இந்த ஆறாம் அடுக்கு ஆறாம் அடுக்கு இப்போ இந்த சமன்பாட்டுல எல்லா ரூட் 3 க்கு பதிலா மைனஸ் ரூட் 3 கொண்டு பெருகிட்டே என்ன வரும் 1 மைனஸ் இந்த விரிவு தானே அப்ப பாருங்க இத நான் வேற கலர் நான் கொண்டு இத கமெண்ட் என்ன வரும் முதலாவது ரூட் 3 ரூட் 3 க்கு பூஜ்ஜியம் வரும் அப்ப அதுக்கு மைனஸ் எல்லாரும் சேர்க்குமா சேர்க்காது ரெண்டாவது ரூட் 3 முதலாம் அடுக்கு வரும் அப்ப இதுல மைனஸ் ரூட் 3 முதலாம் அடுக்கு வந்துச்சு சொன்னா இதுல என்ன வரும் போகுது மைனஸ் என்று வரும் இப்போ ரெண்டாவது கீழே வரும் மைனஸ் என்று வரும் மைனஸ் ரூட் 3 ரெண்டாம் அடுக்கு இருந்தால் அது மைனஸ் செல்வாக இருக்குமா இல்லை மைனஸ் இன்டு மைனஸ் பெருசா பிளஸ்ஸா போயிடும் அப்ப இதுல மைனஸ் செல்வாக இருக்காது இதுல என்ன மைனஸ் ரூட் 3 ல மூன்றாம் அடுக்கு இருக்கு இதுல என்ன வரும் மைனஸ் வரும் அப்ப ஒற்றை அடுக்கில் வார இடத்துலாம் என்ன வரப்போகுது மைனஸ் வரப்போகுது என்னத்துக்கு இந்த சமன்பாடு அப்ப இதுல ரெண்டு கூட்டேக்கு நிச்சயமா விளைவுல என்ன வரும் இதுல இருக்க பிளஸ் மற்ற இருக்க மைனஸ் இல்லாம அப்ப எனக்கு விளைவுல என்ன வரப்போகுது இது என்ன அடுத்தது இந்த உறுப்பு மற்ற என்ன இந்த உறுப்பு அடுத்தது இந்த உறுப்புகள் இந்த சமன்பாட்டில் இருக்கு மற்ற சமன்பாட்டில் இருக்கு அப்ப இந்த உறுப்புகளை கூட்டுவதற்கு ரெண்டு மடங்கு சொல்லாங்க ஓகே அந்த உறுப்புகளை கூட்டுவது ரெண்டு மடங்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு இந்த உறுப்புகள் இது ரெண்டாவது மைனஸ் ரெண்டு மடங்கு प्लस வந்து எல்லாமே பிளஸ்ல வருது a மைனஸ் மீனா ஒன்றோட ஒரு மைனஸ் ல அதாவது இதுல ரெண்டாவது இந்த ஒற்றை அடுக்குல வார உறுப்புகள் வந்து என்ன மைனஸ்ல இருக்குது அப்ப என்ன ஒன்றோட ஒரு உறுப்புகள் மட்டும் ரெண்டு தரம் ரெண்டுலயும் வரும் சரியா சரி அப்ப என்ன நடக்குது ரெண்டு மடங்கு என்ன நடக்குதுன்னா 6 c சைபர் என்ன ஒன்று ஆறாம் இருக்குன்னா ஒன்று தான் இந்த சைடாக இருக்குன்னா அது ஒன்று சரியா அதோட சக என்ன போடுறேன் 6 c 2 ஒன்று நாலாம் அடுக்கு ஒன்று ருட்டின் ரெண்டாம் அடுக்கு எவ்வளவு 3 அதோட சக 6 c 4 ஒன்று ரெண்டாம் அடுக்கு 2 தான் ஒன்று தான் அதே மாதிரி ருட்டின் நாலாம் அடுக்கு எவ்வளவு ருட்டின் நாலாம் அடுக்கு என்னது 3 ரெண்டாம் அடுக்கு எவ்வளவு அதாவது 9 வருது சரியா அதோட என்ன கூட்டுறேன் 6 c 6 ருட்டின் ஆறாம் அடுக்குன்னா 3 மூன்றாம் அடுக்கு வருது அப்ப 3 27 வருது ஓகேயா இதுல விரிவலை தெரியானே காம்பினேஷன் என்ன விரிவலை பார்ப்போம் உங்களுக்கு n c r ன்னு சொன்னா இந்த விரிவலை என்னன்னா n ஃபேக்டோரியல் n minus r ன்ற ஃபேக்டோரியல் தர r ஃபேக்டோரியல் எழுதலாம் சரி அதாவது ncr ன்ற காம்பினேஷன் செய்யலாம் n ஃபேக்டோரியல் இருக்கு n minus r ன்ற ஃபேக்டோரியல் தர r ஃபேக்டோரியல் எழுதலாம் சரியா அப்ப இதே இத நம்ம இதுல பிரதிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன பெருமானங்கள் வந்து பார்ப்போம் முதலாவது செய்யாச்சு நம்ம என்ன பெருமானங்களை பார்க்க போறோம் நீங்க செஞ்சு பாருங்க முதலாவது பிரதிட்டாங்க 2 தர என்ன எது எழுதலாம் r ஃபேக்டோரியல் 6 minus சைபர் ஃபேக்டோரியல் தர சைபர் ஃபேக்டோரியல் என்ன உங்களுக்கு தெரியும் சைபர் ஃபேக்டோரியல் எவ்வளவு சைபர் ஃபேக்டோரியல் 1 சரியா அதே மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுது 6 ஃபேக்டோரியலுக்கு 6 minus 2 ஃபேக்டோரியல் தர 2 ஃபேக்டோரியல் சரியா அது தர என்ன இருக்கோட 3 பெருக்கப்பட்டு கொண்டு இருக்கு ஓகேயா அடுத்து பாருங்க 6 ஃபேக்டோரியலுக்கு 6 minus 4 ஃபேக்டோரியல் தர 9 இருக்கு ஓகேயா அதோட அடுத்து என்ன கூட்டப்படுது 6 ஃபேக்டோரியலுக்கு 6 minus 6 ஃபேக்டோரியல் என்ன தர என்ன வருது 6 ஃபேக்டோரியல் என்ன இங்க n மாதிரியும் என்ன இருக்கு 6 தான் இருக்கு 6 மாதிரியும் 6 இருக்கு அதோட என்ன பெருக்கப்படுது ஒரு 27 பெருக்கப்படுது அப்ப உங்களுக்கு இதை சுருக்கிங்கன்னா என்ன வரும் சும்மா கூட இருக்கிறது என்ன சுருக்கிங்கன்னு சொன்னா இந்த 410
6 வரப்போகுது. இப்போ சரி நம்ம கேட்டது இதை வந்து 416 காட்டாச்சு. இது சரியாக சொல்லிட்டீங்கன்னா 416 வருது. நீங்கள் எழுதுனெல்லாம் சரின்னு சொன்னால் இந்த சும்மா சுருக்கி பார்க்கவே 416 ஓடலாம். நான் இதை காட்ட சொல்லியிருக்காங்க. சரியா நம்ம ஈரோடு பிரிவு தியரியில் கட்டாயம் பார்ப்போம். சரியா பார்த்த பிறகு திருப்பி அந்த வீடியோ பார்த்துக்கணும் உங்களுக்கு. சரியா இப்போ அடுத்த கேள்வி கேட்டுருக்காங்க பாருங்க. இதான் கொஞ்சம் பிடிக்கான கேள்வி. என்னது இதிலிருந்து சரியா 1/√3 6ஆம் அடுக்கின்ற நிறையின் பகுதியை காண்க. அப்போ இதிலிருந்து இப்போ நம்ம செஞ்ச மாதிரி இந்த முடிவில் இருந்து இந்த மைனஸை விட்டுருக்காங்க. சரியா 1 - √3 வர பாட்டை விட்டுருக்காங்க. விட்டுட்டு 1/√3 நிறையின் பகுதியை காண்பிட்டு கேட்டுருக்காங்க. அப்போ 1/√3 நிறையின் பகுதியை காண்பிட்டாங்க. என்னட்டு நிறையின் பகுதியை காண்பிது என்ன மாதிரி இப்போ பாருங்க 1/√3 6ஆம் அடுக்கு இதோட சக 1 - √3 6ஆம் அடுக்கு சமன் எவ்வளவு 416. சரியா இப்போ இந்த கழித்திருக்கு வரும். இப்போ இதோட இதை கூட்டினா 416 வருது. ஆனால் இதை எடுத்து கவனிங்க 1 - √3 இந்த 6ஆம் அடுக்கு என்ன இதை கவனிக்கணும். 1 - √3 என்றால் என்ன சொல்லணும்? 1 √3 என்ன பெருசு. அப்போ 1 - √3 என்ன வரப்போகுது 1 தசம் மிச்ச சுத்தம் வரப்போகுது. அப்போ இது என்னது இது ஒரு மைனஸ் கணியம் மறைக்கணியம். ஒரு மறைக்கணியத்தை என்ன செய்யணும் 6ஆம் அடுக்கு எழுதலாம். அப்போ என்ன மாதிரி அதே மாதிரி 1 தசம் சொன்னால் இந்த ஆன்சர் என்ன வரப்போகுது -0 தசம் என்ன 1 வெளியே 1 இங்கே வரப்போகுது. அப்போ -0 தசத்தில் இருக்கிறத வர்க்கப்படுறதுன்னு என்ன செய்யும் தசமானம் இன்னும் தள்ளி போகும். இன்னும் இங்கே தள்ளி வந்து கொண்டு இருக்கு. அப்போ இது வந்து இந்த 1 ஒரு சின்னனான கணியமாக தான் இருக்கக்கூடும். புரியுங்களா? அப்போ 1 ஒரு சின்ன கணியத்தை என்ன செய்யணும் அதுவும் மைனஸ் பெருமானம் மரப்பெருமானத்தில் இருக்கு. அதில் 6ஆம் அடுக்கு வரைக்கும் அது என்ன ப்ளஸில் உண்டு. அப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடும். அப்போ இது எக்ஸ்என் எடுக்கும். சரியா கவனிக்கா சரியா இந்த 1 + √3 6ஆம் அடுக்கு நான் எக்ஸ்என் எடுக்கும். சரியா அதோட இது நான் y என்று எடுக்கும். இது சமன் 416. ஆனால் 1 - √3 6ஆம் அடுக்கு தான் y. 1 - √3 எவ்வளவு ஒரு மறையில் சைபருக்கு என்ன மாதிரி -1க்கு இடப்பட்ட ஒரு கணியம். சரியா அப்போ சைபருக்கும் -1க்கும் இடப்பட்ட கணியத்தை நீங்கள் வரைக்கும் சொல்லி போனீங்கன்னா அது -1 லிமிட்டு தாண்டுமா தாண்டாது. அந்த கணியம் என்ன இருக்கும் சைபருக்கும் -1க்கும் இடையில தான் இருக்க போகுது. அப்போ இது என்னத்துக்கு இடையில இருக்க போகுது y என்ன லெஸ் தேன் 0 greater than -1 இருக்க போகுது. சரியா எப்ப இது வைட்ட ஆரம்பம் தானே இது வந்து வைட்ட இது வந்து பிளஸ்ஸா இருக்க போகுது. இது ஆரம்பத்துக்கு தானே அப்படியே பிளஸ்ஸா மாறும். அப்ப குறிமாறிக்கு என்ன விளைவுகளா y 1 விட சின்னதாகவும் சைபரோட பெரிய கணிதமாக இருக்கும். சரி ஏன்னா இதுதான் எங்களுக்கு என்ன சைபரோட சின்ன -1 பெரிய கணிதம் இது அதுக்கு ஆரம்பத்துக்கு தானே. அப்போ ரெட்டை இடத்துல வந்து அது பிளஸ்ஸா மாறும். அப்ப சைபருக்கு 1க்கு முடியல இருக்கிற கணிதத்தை கூட்டி எக்ஸோட சைபருக்கு 1க்கு முடியல இருக்கிற கணிதத்தை கூட்டினா 416 வருதுன்னு சொன்னா எக்ஸம் என்ன நடக்க போகுது 416ல இருந்து y கழிக்கிறேன். அந்த y என்ன 1 விட சின்ன சைபரோட பெருசு. அப்ப x இந்த நிறைய பகுதி என்ன நடக்க போகுது 415. சரி விளங்கிக்கும் நினைக்கிறேன். இருபது படிக்கையில் நம்ம திரும்பி இருக்க பார்ப்போம். பிரச்சனை இல்லை. இப்போ இது விளங்கிக்கும் நினைக்கிறேன். சரியா சரி விளங்கினா அடுத்து விளக்குவோம். கொமர்ஸ் இருந்தால் போடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா ஸ்லோவாக போங்க இல்லாட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி என்ன லிமிட்ஸில் கற்றுக்கிறாங்க. சரியா பாருங்க இந்த போட்டல் இருக்கு. இது ஓகே தானே அதை விட ஓகே. இப்போ 4வது கேள்வி என்ன கேட்டுருக்காங்கன்னு சொன்னால் லிமிட் என்ன 4 சக 3 sin x அதுலேருந்து கழிப்பது என்ன 4 sin 3 sin x அதுக்கு வேணும் x சரியா x இந்த போகுது x tends to 0 ஆக இதுக்கு பெருமானம் கேட்டுட்டாங்க. x tends to 0 ஆக இந்த பெருமானம் கேட்டுட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை சொல்லுங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்கு
எக்ஸுக்கு நம்ம 0 போட்டோம். எக்ஸுக்கு 0 போட்டால் sin 0 0 அப்படியே 0 ஆகும். இது ரூட்டுக்குள்ள 4 அப்படியே 2 மைனஸ் இதுக்கும் பாருங்க sin 0 போட்டால் இது sin 0 0 அப்போ இது ரூட்டுக்குள்ள 4 2 அப்போ 2 2 போனால் எவ்வளவு 0. கீழே என்ன எக்ஸுக்கு 0 போட்டால் 0 தான் இருக்குது. சரியா? ஓகே. அப்போ இது கீழே 0 0 இன்டு 0 என்ன அது தேவையான ஒன்று. அப்போ அது இல்லாமல் ஆகணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஒன்று மேலே வர சைடில் நிப்பாட்டணும். மேலே வர சைடில் நிப்பாட்டணும் என்ன செய்யலாம்? இது ரெண்டும் கழிபடக்கூடாது. அது ரெண்டும் கழிபடக்கூடாதுன்னா நம்ம வளமையாக என்ன செய்யணும்? ஒரு கணியும் கழிபட்டு கொண்டு இருக்கு, அந்த கணியும் கழிபடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? உடன்புடமையாக பெருக்கும். என்ன அப்போ மேலிருந்து உடன்புடமையாக பெருக்கணும். பெருக்கி போட்டு பார்ப்போம். அதுக்கு பிறகு உள்ள சைனிக்ஸ் ஒன்று இருக்குது தாங்க. உங்களுக்கு தெரியும் சைனிக்ஸ் இன்ட்டு எக்ஸுக்கு எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆக லிமிட் எங்கே போகும்? ஒன்றா போகும். சரியா? அப்போ அது உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்கு சைனிக்ஸ் இருக்குனால இதை வர்க்கப்படுத்தணும். இந்த உடன்புடமைக்கு வர்க்கப்படுத்தணும். அப்படியே சைனிக்ஸ் வந்து வெளியே வரும். அப்போ பார்ப்போம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். இந்த எக்ஸை வச்சுக்கோங்க. ஒரு ஓப்பன் இருக்கு தானே சைனிக்ஸ் வெளியே வரும். அதை எடுக்கலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால பார்ப்போம். உடன்புடமையால பெருக்கிறேன். அப்போ இது ஏன்னு எடுக்கிறேன், இது பின்னு எடுக்கிறேன். அப்போ a மைனஸ் பி இருக்கு. உடன்புடமையால பெருக்கினா என்ன? a பிளஸ் பியால பெருக்க போகிறோம். அப்போ a மைனஸ் பி a பிளஸ் பி என்ன? இதுதான் a மைனஸ் பி தான் இதுக்கு தந்திருக்காங்க. இதன் உடன்புடமை என்ன சொல்லலாம்? a மைனஸ் b தான் தந்திருக்காங்க. சரியா? இதன் உடன்புடமை என்ன? a பிளஸ் b. அப்போ இதை பெருக்கினா என்ன வருது? a வர்க்கம் என்ன மைனஸ் b வர்க்கம் மட்டும் வருது. சரியா? அப்போ இங்கே வர்க்கம் இருக்கும். அப்போ இந்த வர்க்கம் சரியாக இந்த வர்க்கம் எழுதணும். அப்போ a வர்க்கம் மட்டும் நீங்கள் 4 சக 3 sin x. சரியா? அடுத்து என்ன? இது உடன்புடமை பெருக்கினா இந்த வர்க்கம் என்ன? இந்த வர்க்கத்தில் என்ன பெருக்கும்? அது அடுத்து இந்த வர்க்கம் என்ன? மைனஸ் என்ன வரும்? 4 மைனஸ் 3 sin x என்ன இருக்கும்? இப்போ எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து பார்த்தீங்களா? என்னது இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் பெருக்கப்பட்டால் என்ன? ப்ளஸ் sin x வரப்போகுது. இல்லைங்களா? அப்போ என்ன வரப்போகுது? மேலே இந்த புள்ளி வந்து கீழே பண்ணணும். கீழே என்ன வரப்போகுது? உடன்படி என்ன a ப்ளஸ் b. அப்போ இதை கூட்டி எழுதும். கூட்டி எழுதுனா என்ன? ரூட்டுக்குள்ள 4 ப்ளஸ் 3 sin x சக ரூட்டுக்குள்ள 4 ப்ளஸ் 4 மைனஸ் 3 sin x இருக்கு. சரி, இதோட என்ன பெருக்கணும்? இதுக்குள்ள பாருங்க, இதுக்கு x-க்கு 0 போட்டால் பிரச்சனையா? இல்லை, இது 2, இது 0 போட்டால் இது 0 ஆகிடும். அப்போ இதுக்குள்ள ரூட்டுக்குள்ள 4 இருக்கு. இங்கேயும் x-க்கு 0 போட்டால் இது 0 ஆகிடும். ரூட்டுக்குள்ள 4 இருக்கு. அப்போ ரூட்டுக்குள்ள 4 2, ரூட்டுக்குள்ள 4 2, இதுக்குள்ள என்ன இருக்கும்? 4 இருக்கும். இப்போ மேலே எனக்கு என்ன பிரச்சனை? இங்கே 4 இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் 4. அது போனால் அது பெரிய 0 தான். sin x-க்கு 0 போட்டால் என்ன போகுது? ப்ளஸ் 6 sin x தான் வரப்போகுது. அப்போ sin x மட்டும் எனக்கு வெளியே மிச்சம் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி கீழே எனக்கு என்ன இருக்கு? ஒரு x இருக்கு. சரியா? இப்போ இங்கே பிரிச்சு எழுதுப்போம். என்னது நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கு இதில் இதுக்கு முன்னுக்கும் லிமிட் போடணும். லிமிட் போடுங்க. x டென்ஸ் டு 0 ஆக உள்ளதை எழுதணும். சரியா? அப்போ இது சமன் என்ன? பிரிச்சு எழுதுனாங்க. இந்த 4 இல்லாமல் போயிடும். அப்போ மேலே 6 sin x அனுப்ப போகுது. அப்போ நான் 6 sin x sin x மட்டும் எடுக்கும். அப்போ sin x இன்ட்டு x இது என்ன? லிமிட் x டென்ஸ் டு 0. சரியா? அடுத்தது அதோட என்ன பெருக்கப்பட்டு லிமிட் x டென்ஸ் டு 0. மேலே மிச்சம் என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ 6 இன்ட்டு என்ன ரூட்டுக்குள்ள 4 சக 3 sin x. அதோட சக என்ன? ரூட்டுக்குள்ள 4 மைனஸ் 3 sin x இருக்கலாம். இப்போ பாருங்க, இதில் x டென்ஸ் 0 ஆக எனக்கு என்ன? இது எங்கே போகும்? இது 1 ஆகிடும். 6 இருக்கு. x 0 ஆக எனக்கு பிரச்சனை இல்லை. கீழே இருக்கிறது ரூட்டுக்குள்ள ஒரு கண்டிப்பாக 0 ஆகுது. அப்போ இருக்கிற ரூட்டுக்குள்ள 4 இருக்கும், இங்கே 4 இருக்குது. இப்போ பிறகு இருக்கோம் நீங்கள். அப்போ என்ன செய்யலாம்? இதுக்கு பிறகு இதுக்கு என்ன? இதுக்கு மேலே 1 எழுதலாம். 1 தர மேலே 6 இருக்குது. 6 அப்படியே இருக்குது. x 0 போனால் 4 சேர்ந்தா 3 sin x. அப்போ என்ன வரும்? sin x 0 ஆகிடும், 3 sin x 0 ஆகிடும். அப்போ ரூட்டுக்குள்ள 4, இப்போ கீழே 2. சரி, இங்கே 4 மைனஸ் 3 sin x. சரியா? அப்போ 4 மைனஸ் 3 தர 0. அப்போ இது 4 ரூட்டுக்குள்ள 4 தான் 2.
அப்போ என்ன ஆன்சர் ஆகுது 4 இன்ட்டு 6 இன்ட்டு 4 3 இன்ட்டு 10 தான் ஒரு ஆன்சர். சரியா? இது ஓகே தானே? இது ஓகேன்னு சொன்னால் அடுத்த கேள்விக்கு போகும். சரியா? என் கேள்விக்கு அது மாறி இல்லை ரெண்டு கீழே 2x இருக்குது. கீழே எக்ஸ்என் போட்டு செய்யுங்க. கீழே 2x இருக்குது. அப்போ என்ன செய்யும்? கடைசியாக வந்தபடி இப்போ 2ஆல் பிரிக்கிறதுனால பெரிய மாற்றம் இருக்குது. 2 வெளியே இருக்கிறதுனால என்ன செய்யுது? 2ஆல் பிரிச்சா எனக்கு 2 வந்துச்சு. 3 இன்ட்டு 10 வந்துச்சு. அப்போ கீழே 2ஆல் பெருக்க வந்து அப்போ அதை என்ன செய்யலாம்? 2 வழி எடுத்து என்ன செய்யலாம்? திருப்பி ஒன்று 3 4 ஆன்சர் கிடைச்சிது. அது பேசிக்கலாம். விளக்கம் சில பேர் சரி. அடுத்த கேள்வியை பார்ப்போம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 5வது கேள்வி வகைக்கு வர கேள்வி. dx e to the power 2x into a sin 2x plus b cos 3x b cos 3x ரெண்டு கடைசி இருக்கு. காட்ட சொல்லி இது எப்படி காட்ட சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னால் இப்படி சரி இது சமன் தடவை வந்துருக்கோம். அது அனைத்து அப்போ தடவை வந்துருக்காங்க. இது சமன் என்னவா 13 e to the power 2x சரியா? அதோட என்னவா sin 3x ஆகும். ஓகே அப்போ இதை வகையிட்ட நெய்வர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன நேம் வெளியிட்டுருக்காங்க? ஏ காண்பிட்டுருக்காங்க, இ காண்பிட்டுருக்காங்க, ஏக்கம் மீன் மாதிரி காண்பிட்டு சொல்லியிருக்காங்க. முதல்ல காண்பு இதை வகையிடும். வகையிட்டு இதுக்கு சமப்படுத்த எனக்கு என்ன வரும்? ஏக்கமாக வீட்டு மாதிரிகள் வரப்போகுது. வகையிடும் இது என்ன யூ இன்ட்டு டி வரும். யூ ஒரு 2x வந்து தெரிவிக்கணும். வகையிடும் வகையிட்ட என்ன வரப்போகுது? முதலாவது யூவை வச்சுக்கொண்டு இயை வகையிடும். அப்போ இ டு த பவர் 2x வச்சுக்கணும். அதாவது இது சமயம் e to the power 2x வச்சுக்கொண்டு இதை வகையிடும். வகையிட்ட என்ன வரப்போகுது? இல்லை ஏயை வச்சுக்கொண்டு sin 3x வகையிட்ட உள்ளது cos 3x. இப்போ என்ன 3x வகையிடும். cos 3x வகையிட்டா என்ன 3 அந்த 3 வருது. அப்போ 3a into cos 3x போகுது. அடுத்தது சக b மாறிங்கனே அது இருக்கு. cos 3x வகையிட்டா என்ன சொல்லுவாங்க? cos 3x வகையிட்டா minus sin 3x. அப்போ அந்த மைனஸ் என்ன 3 வருது. மைனஸ் 3 வருது sin 3x. இப்போ உள்ள இருக்கிற 3x வகையிடும். 3x வகையிட்டா என்ன 3. அப்போ இதுதான் எனக்கு முதலாவது இந்த வகையிடும். அடுத்தது என்ன ப்ளஸ் இதை வச்சுக்கோங்க. எனக்கு a into sin 3x சக b into cos 3x. இதை வச்சுக்கொண்டு இதை வகையிடும். e to the power 2x வகையிடும். e to the power 2x வகையிட்டா என்ன e to the power 2x. அப்புறம் 2x வகையிட்டா என்ன 10. சரியா? இதுதான் இந்த இதாக இருக்கிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இது மொத்தம் எவ்வளோதுக்கு சமம் இருக்குது? 13 e to the power 2x sin 3x சமம் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு cos 3xலேயும் கொடுத்து இருக்கு sin 3xலேயும் கொடுத்து இருக்கு. அப்போ விடையுள்ள எனக்கு என்ன sin 3xல மட்டும்தான் கொடுத்து இருக்குன்னு சொன்னால் cos 3xல குணம் என்ன இருக்கணும்? பூஜ்ஜியமாக இருக்கணும். அப்போனா குணங்களை சமப்படுத்தி சரியா? அப்போ cos 3x இந்த குணங்களை சமப்படுத்தி என்ன நடக்குது? LHS விடையுள்ள என்ன குணம் இருக்கு? பூஜ்ஜியம் தான் இருக்கு. அது சமம் என்ன நான் கண்டது என்ன குணம் இருக்கு? சரி cos 3x அதுக்கு முன்னாடி 3a இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன e to the power 2x பெருக்கப்பட்டோம். e to the power 2x வந்து என்ன வரப்போகுது? பூஜ்ஜியமாக e to the power 2x வந்து பூஜ்ஜியமாக இருக்காது. இந்த e என்றது என்ன ஒரு நம்பர். சரி அப்போ e to the power பூஜ்ஜியம் இல்லை. அப்படின்னா பேசாம சொல்லி இங்காலையும் முடிவு இருக்கேன். இங்கே e to the power 2x வந்து இங்கே இருக்கு cos 3x இந்த குணமா b-யோட 2 மடங்கு b e to the power 2x இருக்கு. சரியா? அப்போ இது மொத்தம் என்ன செய்யலாம்? 3a plus 2b into e to the power 2x. இது சமம் என்ன 0. அப்போ e to the power 2x வந்து 0 இருக்காது. அப்போ இது என்ன 3a plus 2b வந்து 0. அதான் நம்ம எடுத்த முதலாவது முடியும். அப்போ எடுத்த முதலாவது முடிவு இருந்து 3a plus 2b வந்து என்ன இருக்க போகுது? 0 இருக்க போகுது. அப்படி வந்து முதலாவது முடியும். ஓகேயா? இது அழிக்கிறேன். ரெண்டாவது என்ன செய்யப்படும்? sin 3x இந்த குணத்தை சமப்படுத்த sin 3x இந்த குணத்தை சமப்படுத்த என்ன வரப்போகுது? இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 13 e to the power 2x இருக்கு. 13 e to the power
2x இருக்கு. அது சமம் என்ன? இங்க sin ஃபேஸில் போனோம் என்ன? e to the power 2x. ஏன்னா இதுலேயுமே e to the power 2x இருக்கு, இதுலேயும் e to the power 2x இருக்கு. அதை காமன் எடுத்து எழுதுங்க. அதை காமன் எடுத்து இங்கே sin dx ஓட இருக்கு 2a. அப்போ இது 2a இருக்கு. மேலே என்ன இருக்கு? மேலே சைடுக்கு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 3b இருக்கு. மைனஸ் 3b. அப்போ இது என்ன சொல்லலாம்? e to the power 2x, e to the power 2x போட்டால் 13 சமம் என்ன? 2a மைனஸ் 3b. இது என்ன? ரெண்டாவது சமம். அப்போ 2a மைனஸ் 3b சமம் என்ன? 13. இது என்ன? ரெண்டாவது சமம். இப்போ இந்த 8 மில்லி பெருமானத்தை காண சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் தெரியும் 8 மில்லி பெருமானம் 2 காண்றேன்னு சொல்லி எனக்கு காணலாம் லேஸா ஈஸியாக காண்றது இதான் இந்த 0வாக இருக்குது. அப்போ 2bக்கு பதிலாக கொண்டு வந்து 3a பிரதிக்கலாம். ஏன்னா இல்லாட்டி பிக்கு பதிலாக எனக்கு பிரதிங்க மைனஸ் 3a இன்ட்டு 2 பிரதிக்கிங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஆன்சர் வருது. பேருக்கு பார்ப்போம். பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு a சமன் 2 b சமன் மைனஸ் 3 பெறப்போகுது. சரியா? இது தெரியுது அந்த ரெண்டு சமன்பாடு சொல்லிட்டு தானே அதை கொண்டு வந்து a சமன் b சமன் மைனஸ் 3 பெறப்போகுது. சரியா? இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. இதிலிருந்து என்னத்தை காண சொல்லியிருக்காங்க தெரியுமா? இதிலிருந்து என்ன இதை காணலாம். தொகையீடு என்ன e to the power 2x sin 3x தான். முதல்ல சொன்னாங்க இவ்வளோத்தையும் வகையிட்டா என்ன வருமா? இவ்வளோத்தையும் வகையிட்டா இது வருது 13 e to the power 2x sin 3x வருமா? அப்போ இவ்வளோத்தையும் தொகையிட்டா என்ன வரும்? கட்டாயம் இது வரும். இதோட சக ஒரு மார்க்கு வரும் உள்ளே இருக்கிறது. ஆனால் அதுலேருந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு 13 காணுங்க. 13 மிஸ் ஆகுது. அப்போ என்ன செய்வோம்? முன்னுக்கு ஒரு 1 சேர்த்துட்டு இதே கணக்கு இருக்கும். ஒரு 13 கழிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன? இந்த கண்ணி அப்படியே இருந்து அவங்க சொந்த ஆன்சர் இருக்குது. சரி, இப்போ செய்யலாம். இதான் இந்த கழிக்க நம்ம வெளியே ஒரு 13 பிரித்து ஒரு 13 கழிக்கணும். ஏன்னா இனி எழுதுனா என்ன வரப்போகுது? 1 × 13 e to the power இப்போ இதை தொகையிட்டு என்ன வரப்போகுது? என்னத்தை வகையிட்டுமோ அது வரப்போகுது. அப்போ e to the power 2x ஏக்கு பதில் என்ன போடுறீங்க? 2 போடுறீங்க. 2 sin 3x bக்கு பதிலாக மைனஸ் 3 போடுங்க. அப்போ மைனஸ் 3 cos 3x. கட்டாயம் என்ன போடணும்? ஒரு மாறி c போடுங்க. அந்த மாறி c வந்து நீங்கள் 13 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி என்ன அது பிரச்சனை இல்லை. இப்போ ப்ராக்கெட் சி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி வெளியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சிக்கு பெருமானுக்கு கொடுக்க போகிறது இருக்கு. அப்போ அது பிரச்சனை இல்லை. சரியா? விளங்கிட்டாடா? விளங்க நினைக்கிறேன். என்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீ பார்த்துட்டு போகிறோம். 2 பதினொன்று நாளும் பழைய வைப்பு பார்க்குங்க. அப்போ பேசிக் தான் வரணும். சரியா? கொஞ்சம் அட்வான்ஸ் விஷயங்கள் பார்ப்போம். இது விளங்கிக்கும் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருக்கு? 6வது கேள்வி நேர்கோட்டில் வர கேள்வி. சரி, நேர்கோட்டு என்ன? 6வது கேள்வி. ஒரு நேர்கோட்டுக்கு 3y சக 2x சக 5 சமம் 0க்கு சமாந்தரமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு நேர்கோடு இருக்கான். இந்த நேர்கோட்டு சமன்பாடு என்ன? 3y சக 2x சக 5 சமம் 0. சின்ன எழுதிக்கலாம். 3y சக 5 சக 2x சக 5 சமம் 0. இந்த கோட்டுக்கு சமாந்தரமான கோடு வரணும். அப்போ இந்த கோடு சமாந்தரமான கோடுனா என்ன கிடைக்கும்? பையன்டையும் எக்ஸையும் கோடுகள் சமாந்தரமாக இருந்தால் என்ன செய்யும்? இப்போ படித்தின் சமாந்தரம் சொன்னால் என்ன? ஒவ்வொரு கோடும் சமாந்தரமாக இருக்குது. உதாரணமாக பாருங்க. இது வந்து ஒரு y சமம் x + 1 எடுக்கும். சரி, y சமம் x + 2 கோடு இருக்குது. y சமம் x + 2 கோடு இருக்குது. இதே கோடு சமாந்தரமாக 2 கோடாக சேர்ந்த கோடு. அப்போ எப்படி சமாந்தரம் சொல்லுங்கள்? y இந்த குணமும் x இந்த குணமும் சமம். அதாவது y மாற விகிதத்தோட x மாற விகிதம் வந்து சமமாக இருக்காது. அது சமாந்தரமாக இருக்குது.
அப்போ ஏதோ ஒரு கோட்டை பற்றி கிடைக்கிறாங்க, அந்த கோடு எந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இருக்குது, இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இருக்கலாம். அப்போ அந்த கோட்டில் சமன்பாட்டை நின்றுலாம். அந்த முதலாவது லைன்ல இருந்து அந்த கோட்டுக்கு சமன்பாடு வந்து 3y சக 2x சக c. இந்த c தான் எனக்கு தெரியாது. இந்த c ஏன்னா அந்த கோட்டை கண்டுபிடிச்சாங்க. இது சமம் என்ன செய்யும். அப்படிதான் நம்ம காண வேண்டிய சமன்பாடு. முதலாவது எனக்கு தெரியல சொல்லிக்கிறேன். சமாதானம் வந்து 2 புள்ளி தராங்க. 2,3 சரியா, கமா 1 -1,2 ஆகிய புள்ளிகளை கொடுக்கின்ற நேர்கோட்டை வெளியே விகிதம் 3:2 பிரிக்கின்ற புள்ளியினூடாக செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்போம். சரியா, அப்ப இப்ப 2 புள்ளி இருக்கு. இதை இந்த புள்ளி வைக்கிறேன், இதை பின்னு வைக்கிறேன், இதை பி புள்ளி தான் இந்த புள்ளி. சரியா, அப்போ என்ன வெளியே பிரிக்கலாம், வெளியே விடுக்கலாம். சி என்ற புள்ளி இருக்கு, 3:2 பிரிக்குது. அப்போ இது 3ன்னு சொன்னால் இதை விட வேலை போகுது 2 வேலை போகுது. சரியா, அதான் வெளியே பிரிக்கிறது தானே சமன்பாடு. என்ன ஏசி வந்து 3 இருக்குன்னு சொன்னால் சரி 3க்கு என்னது 2. அப்போ 3 இங்கே போயிட்டு 2 இங்கே வர போச்சு. அதான் வெளியே பிரிக்கிறது. முதலாவது வெளியே போயிட்டு பிறகு உள்ள இருக்கும். வெளியே 3 உள்ள 2. சரியா, மாறி போட்டு இல்லை, வெளியே 3க்கு 2 இடத்துல பிரிக்கணும். அப்படி நம்ம என்ன எழுதலாம், ஏசி இருக்கு பிக்கு 3க்கு 2 எழுதலாம். சரியா, அப்போ இந்த புள்ளியில் ஆள் கூட நான் எங்கே எடுக்கிறேன், ஒரு எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுக்கிறேன். சரியா, எக்ஸ் கமா ஒய் ஏற்கனவே எக்ஸ் ஒய் மாறின்னு பார்த்துக்கோங்க. அப்படி x1 y1 எடுக்கிறேன். சரியா, y1 எடுத்தா இந்த சீட்டா அளவு காண்போம். எனக்கு காணும் சீட்டா அளவு வெளியே பிரிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க படம் தெரியும், அவங்களுக்கு தெரியும் என்ன இது 3 இது 2 சொன்னா இது 1 ஆயிருக்கும். சரியா, அப்ப இதுக்கு அளவு தெரியும் -1,2. அப்ப இதுக்கு நான் சமன்பாடு எழுதுறாங்க, b டான் போட்டு 2 சார்பா எழுது. சரி, -1 சமம் இந்த விகிதத்தை நான் சமன்பாடு எழுதுறாங்க. -1 சமம், அதாவது இந்த x அளவு சமம் என்ன இருக்குன்னு சொன்னா முதல்ல இந்த x அளவு அதாவது இருக்குது 2 தர 2 இந்த விகிதத்தால இந்த x அளவு இருக்கு. அதுக்கு இந்த விகிதத்தால இந்த x அளவு இருக்கு. சக x தர 1. அதற்கு என்ன வருது, மொத்த விகிதம் 2 சக 1. சரியா, அப்ப இந்த மைனஸ் இந்த 2 சக 3 அதே மேலே கொண்டு வந்தா -3 செய்யும் 4 சக x. அப்ப x வந்து -3. சரியா, x இந்த அளவு கண்டுபிடிச்சாச்சு. அந்த அதாவது c இந்த x அளவு கண்டுபிடிச்சாச்சு. x1 சமம் என்ன -3 x1 -3. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இதே மாதிரி செஞ்சு அதை கண்டுபிடிக்கணும், y இந்த அளவு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன அதிக அளவு இதுக்கு y அளவு என்ன 2 சமம். இதுக்கு y அளவு பெற இந்த விகிதம் ஓகேங்க. அந்த y அளவு 3 அதாவது 2 சக இந்த y அளவு பெற இந்த y அளவு பெற இந்த விகிதம். அந்த y அளவு 2 விகிதம் 1. அதுக்கு மொத்த விகிதம் 2 சமம் 1. அப்ப இங்க என்ன நடக்க போகுது, நான் இந்த y அளவு பெற என்ன போகணும் y போகணும். இந்த y அளவு பெற இந்த விகிதம். அப்ப அது y போட்டு y1 அப்படி 3 2 6 இங்கே 2 6 என்ன சக y. y சமம் என்ன இருக்கும் 0. அப்ப c ல அளவு என்ன -7 சமம் 0 தான் இருக்கும். சரியா, அப்ப c ல அளவு கண்டுபிடிக்கணும். ஓகே, -7 0 தான் இருக்கு. அப்ப இது செஞ்ச உடனே சரி, அப்ப இந்த கண்ட முறையை அழிக்கணும். ஓகேயா, இது ஆளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இனி பார்ப்போம். அந்த கண்ட 2 தடவை வந்துருக்காங்க. முதலாவது என்ன தடவை வந்துருக்காங்க, படிக்கிற காண்டுக்கோ தடவை வந்துருக்காங்க, அப்புறம் வெடிக்கும் காண்டுக்கோ தடவை வந்துருக்காங்க. இப்படி கோடு இருக்கான், அந்த கோடு சமானமான அந்த கோடு போகலாம். ஏதோ 2 புள்ளி இருக்கான், ஏபி இந்த புள்ளி, அந்த புள்ளியை வெளியில் சி என்ற ஒரு புள்ளி 3க்கு 2 விகிதத்தில் வைக்கலாம். ஆனால் இந்த கோடு என்ன செய்யலாம், அந்த சி என்ற புள்ளிக்கால போகலாம். அப்படி சி என்ற புள்ளி எங்கே இருக்கு, இந்த கோட்டில் இருக்கு. இந்த கோடு என்ன, அவங்க முதல் தருவது 3 சக 2x சக 5 3 சக 2x சக 5 சமம் சைடு இருக்கு. அந்த கோடு சமானமாக இருக்க கூட நம்ம என்ன பண்ணுவோம், 3y சக 2x சக ஒரு c சமம் சைடு போடும். இப்போ இந்த கோடில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்,
இந்த சி புள்ளியே இருக்குது என்ன என்ன மைனஸ் 7 இருக்கும் சைவர் அப்போ இந்த கோட்டில் பிரதிக்கு என்ன வரும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 7 தெரியுங்க ஒய்க்கு பதிலாக பூஜ்ஜியத்தை தெரியுங்க இதுக்கு என்ன வரும் சி அப்போ எனக்கு என்ன தெரியும் இந்த கோட்டில் சமன்பாடு கண்டலாம் அப்போ பிரதிக்கும் 3 தர சைவர் சக 2 தர மைனஸ் 7 சக சி சமம் என்ன பூஜ்ஜியம் இருக்குது சரியா அப்படி இருந்தால் என்ன வரும்போது சி சமம் 2 14 இருக்கும் அப்படி இந்த கோட்டின் சமன்பாடு என்ன சி இப்பெல்லாம் 14 போட்டுக்கலாம் 3y சக 2x சக 14 சமம் 0 சரியா அதான் இந்த கோட்டில் சமன்பாடாக இருக்க போகுது சரி 3y சக 2x சக 14 சமம் 0 சரியா ஓகே தானே சரி அடுத்த கேள்விக்கு போவோம் இது நேர்கோட்டில் நான் பேசிக்கான ஒரு கோட்டு இந்த கோட்டு சமாந்தரமாக இருந்தால் ரெண்டு படிக்கிறேன் அதே மாதிரி பிரிக்கிறது ஒரு கோட்டை வெளியில் பிரிக்கிறதுன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த விகிதங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும் அதான் சரியான பேசிக் விஷயம் உண்டு சரியா இப்போ அடுத்தது என்ன அடுத்து வகையீட்டு வெளிக்கிட்டாங்க ஒரு வலையும் சரியா பரமானம் பயன்படுத்தி செய்கிறதுக்கு காரணம் சரியா பரமானம் பயன்படுத்தி செய்கிறீங்க அதுக்காக எக்ஸால் ரூட்டுக்கு ஒரு பரமானம் வளமை என்னவா வயசான ஒரு எக்ஸால் எக்ஸுக்கும் வழியும் தொடர்பு ஆனால் இப்படியான கல்விகள் அப்படி இல்லை என்னது எக்ஸும் வழியும் இன்னொரு மாறியை சார்ந்து இன்னொரு பரமானத்தை சார்ந்து அதெல்லாம் காரணங்கள் எக்ஸம் என்னமோ 3 டீம் அதே மாதிரி வயசம் அப்போ டீ மாறும் மாற இந்த மாதிரி எக்ஸும் வழி மாறும் அதுக்கேற்ற எக்ஸ் ஒய் பெருமானங்களை போட்டு நம்ம வரைக்கும் குறிக்கும் சரி பதில் சொல்லியிருக்காங்க இங்கே டி ஆனது பூஜ்ஜியம் அல்லாத தருணம் அப்போ டி என்ன நாட் ஈக்குவல் டு 0 அதையும் எழுதிச்சுக்கணும் டி நாட் ஈக்குவல் டு 0 சரி அதை அவங்க தங்க தரல சரியா வலைக்கு புள்ளி 3 அப்போ ஏதோ ஒரு புள்ளி இல்லை சரி எங்களுக்கு 3 டி கமா 3 இன்டு டி சரியா இதில் உள்ள தொடரின் சமன்பாடு அவங்க ஏதோ ஒரு வலைக்கு இந்த புள்ளிக்கு தொடரின் சமன்பாடுன்னு சொல்லியிருக்காங்க x சமம் t வர்க்கம் y சமம் rt என காட்டுக t மாறும்போது ஆள்கூறு அச்சுக்கழிக்கும் இத்தொடரியானது அதற்கு முக்கோண பிரதேசத்தின் பரப்பளவு ஒரு மாறிலி என்று காட்டுகிறது அப்போ ஆள்கூறு பிரதேசம் இப்போ t மாறும்போது இந்த வலை இப்படி இருக்காம் ஆள்கூறு பிரதேசம் தான் என்ன இந்த ஆள்கூறு இந்த ஆள்கூறு வலை இப்படி போகுதுன்னு சொன்னால் t எப்படித்தான் மாறினாலும் இந்த பரப்பளவு தாண்டி அடைக்கிற பரப்பளவு இது மாறாது காட்டிருக்காங்க அப்படி இந்த பரப்பளவு கீழே தங்கைன்னு சொல்லி காட்டினா சரி சரியா அதை எப்படி காட்டுன்னு பார்க்கணும் இதுக்கு முதலாக என்ன இந்த தொடலி பெற்றுக்காங்க அப்படின்னு இந்த படிக்கிற இந்த வலை இந்த தொடலி கண்டுபிடிக்கிறது என்ன செய்யலாம் இந்த புள்ளி தெரியும் இந்த புள்ளியில் இந்த வலையில படிக்கிற கண்டுபிடிச்சா ஆனால் என்ன அது வந்து தொடரில் படிக்கலாம் இருக்கும் அப்போ இது தொடரில் படிக்கணும் கண்டுபிடிக்க தெரியும் அப்போ படிக்கிறதுன்னு காரணம் அந்த புள்ளி இருக்குது புள்ளின்னு தான் என்ன செய்யலாம் படிக்கணும் வச்சுக்கணும் சாம்பாடு இருக்குது சாம்பாடு இந்த புள்ளியை பிரிக்க எனக்கு தொடரில் சாம்பாடு இருக்குது சரியா அப்போ தொடரில் சாம்பாடு நல்லா காணும் கண்டு அந்த தொடரில் என்ன செய்யுது அந்த தொடரி வந்து அச்சை வெட்டக்கூடிய பிந்து இருக்குன்னு சொன்னால் தொடரி சொன்ன மாறி இருக்குது வலை வந்து இப்படி இருக்குன்னு சொன்னால் இதை தொடரி அச்சை வெட்டு புள்ளிக்கு தானே அந்த பரப்பளவு மாறுன்னு காட்டும் எனக்கு என்ன சொல்ல தொடரியில் சமன்பாடு கட்டாயம் தேவை அப்போ தொடரில் சமன்பாடு என்ன காணலாம் எனக்கு தொடரில் சமன்பாடு காணணும்னா தொடரில் படிக்கிறது என்ன செய்யலாம் dy இன்டு dx காணணும் என்ன சொல்லி ஆனால் dy இன்டு dx டிரெக்டாக காணுமா காணிடாது அப்போ செயினோட பயன்படுத்த என்ன செய்யணும் dy இன்டு dx ஆனால் dy இன்டு dt தர dt இன்டு dx அப்படி இதில் என்ன வரும் இது சமம் dy இன்டு dx காணாது அப்படின்னா dy இன்டு dt முதல்ல காணணும் அப்போ dy இன்டு dt என்ன மூன்றுக்கு டீயை வகையிட போது என்ன வச்சு டீ வச்சு வகையிட போகுது மூணுக்கு டீ வகையிட்ட என்ன வர போகுது மூணின் எப்பயுமே டி மைனஸ் ஒன்று வந்து எழுதலாம் 3t மைனஸ் ஒன்று எழுதலாம் 3t மைனஸ் 1 அப்போ என்ன எழுதலாம் மைனஸ் 3t மைனஸ் 2 அப்போ மைனஸ் 3 டி வர்க்கம் ஒன்று எழுதலாம் dy இன்டு dt சரியா அதே மாதிரி dx இன்டு dt எழுதலாம் x சமம் 3t x சமம் 3t அப்போ
அப்போ டி 3t இன்ட்டு dt இதுதான் 3 மட்டும் வரப்போகுது. அப்போ அதில் பெரிய சொன்னால் dy இன்ட்டு dt போல என்ன போகிறது மைனஸ் 3 இன்ட்டு t வரும். dt இன்ட்டு dx போல என்ன போகிறது dx இன்ட்டு dt 3. அப்போ dt இன்ட்டு dx 3 இன்ட்டு 3. அப்போ அது சமம் விளைவில் என்ன வரப்போகுது இது சின்ன விஷயம் சின்ன வகையில் தான் விளைவில் மைனஸ் 1 இன்ட்டு டி ஸ்கொயர் தான் என்ன dy இன்ட்டு dx. அப்போ வளைந்த படித்திறன் என்ன மைனஸ் 1 இன்ட்டு டி ஸ்கொயர். சரியா, இதை வச்சுக்கொண்டு அடுத்து என்ன செய்யும் வளைந்த படித்திறன் வந்து மைனஸ் 1 இன்ட்டு டி ஸ்கொயர். இப்போ என்ன செய்யலாம் ரெண்டு புள்ளிகள் தேவை 4. அப்போ என்ன y மைனஸ் y1 அதற்கு x மைனஸ் x1 இது சமந்து படிக்கிறது படிக்கிறது தெரியும் மைனஸ் டி மைனஸ் 1 இன்ட்டு டி ஸ்கொயர் தெரியும். இப்போ என்ன செய்யணும் திரையில போகணும். திரையில என்ன வருது y மைனஸ் y1 பதிலாக இந்த திரையில போகணும். இன்னைக்கு இந்த புள்ளி ஆளும் தெரியும் 3 இன்ட்டு t திரையில போகணும். அப்போ 3 இன்ட்டு t அதற்கு x மைனஸ் x1 பதிலாக இன்ட்டு போடலாம் 3 t போடலாம். இது சமம் மைனஸ் 1 இன்ட்டு t வரும். இப்போ என்ன செய்யும் பழைய செய்யறதா பெருக்கும். பெருக்கினா என்ன வரப்போகுது இதில் செய்யறதா இதில் செஞ்சா இது பெருக்கு. அப்போ என்ன y இன்ட்டு டி ஸ்கொயர் y இன்ட்டு டி ஸ்கொயர் y ஒன்று என்ன போட்டுருக்கேன் இல்லை 3 இன்ட்டு டி போட்டுருக்கேன் 3 இன்ட்டு டி டி ஸ்கொயரால் பெருக்கினா எனக்கு சய 3 டி. சரியா சய 3 டி நீ இதை அங்கால பெருக்க போகிறோம். பெருக்கினா என்ன சமன் மைனஸ் எக்ஸ் இது மைனஸ் பெருக்கினா சக 3 டி என்று வரப்போகுது. சரியா அப்போ சரி அப்படிதான் இந்த போட்டு சமன்பாடு. இப்போ எல்லாத்தையும் ஒரு சரி இது அப்படியே நோட்டாக எழுதுங்க டி ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் அது மாதிரி மைனஸ் 6 டி இது சமன் 0. இதான் எனக்கு சமன்பாடு வளைவுக்கு சமன்பாடாக இருக்க போகுது. டி ஸ்கொயர் ஒய் சக எக்ஸ் மைனஸ் 6 டி சமன் 0 இதான் வளைவுக்கு சமன்பாடு. இப்போ இந்த வளைவு வந்து என்னவா சரி வளைவுங்க தொடர்ந்த சமன்பாடு சொல்லி திருப்பி சொல்றேன். ஒரு வளைவு வந்து இப்படி போகலாம். சரியா அந்த வளைவு பரமானம் குறித்து மாறலாம். ஒரு புள்ளியில் இந்த புள்ளியில் 3 டீம் அந்த புள்ளியில் வரையக்கூட தொடலி இருக்காங்க. அந்த தொடலி அச்சுகளோடு அமைப்பு பரப்பளவு வந்து ஒரு மாறிலின்னு சொல்லியிருக்கு. அப்போ அச்சுகளோடு அமைப்பு பரப்பளவு எனக்கு காணும். இது ஒரு முக்கோணம் தானே இந்த வளைவில் தொடலி எப்பவுமே நேர்கோடாக இருக்க போகுது. அப்போ இது ஒரு முக்கோணம் சொன்னால் இந்த நிலமும் தெரிஞ்சு என்ன செய்யலாம் அதாவது அடியில் செமிக்கலாம் போட்டலாம். அப்போ இருந்தது வளைவு அந்த வளைந்த தொடலி வந்து எக்ஸ் அச்சு ஒற்ற புள்ளி. இது என்னது வளைந்த தொடலி y அச்சு ஒற்ற புள்ளி. அப்போ எக்ஸ் அச்சையும் y அச்சையும் வெற்ற புள்ளியில் பார்ப்போம். எக்ஸ் அச்சு வெற்ற புள்ளி ஆகும் என்ன செய்யணும் எக்ஸுக்கு 0 போடணும். 0 போட்டு என்ன நடக்கும் எக்ஸ் சமன் சைவராக என்ன நடக்கும் டி வர்க்கம் y சக சைவர் மைனஸ் ஆர்டி சமன் 0. சரி அப்போ y சமன் என்று இருக்கும் y சமன் ஆர்டி என்ன இருக்குன்னா 6tக்கு டி வர்க்கம் y சமன் என்ன 6 இன்ட்டு டி என்று இருக்கும். அப்போ எக்ஸ் சைவராக y சமன் என்ன 6 இன்ட்டு டி. அப்போ 6 இருக்குது சைவர்க்கமா 6 இன்ட்டு டி ஒரு 6. அப்போ இவ்வளோ தூரம் இல்லை இவ்வளோ தூரம் 6 இன்ட்டு டி. அடுத்தது y சமன் சைவராக எக்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். y என்ன இந்த இது சைவராக எக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கலாம் டி வர்க்கம் தர சைவர் சக எக்ஸ் மைனஸ் 6t சமன் என்ன 0. அப்போ இந்த எக்ஸ் சமன் என்ன 6 டி. அப்போ 6 என்ன 6t சைவர். அப்போ இவ்வளோ தூரம் இல்லை இவ்வளோ தூரம் 6t. இப்போ பரப்பளவு பார்ப்போம் என்ன ஆகூர்களோட அடிக்கிற பரப்பளவு ஏரியா சமன் அரைக்கரை அடியில சமுத்திரம் அடியை வந்து 6t சமுத்திரம் வருவது 6 இன்ட்டு டி. அப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது டி நான் போயிடும் 3 6 18 வரப்போகுது 18 ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுவீங்க என்ன தெரியாது. அப்போ 18 சதுர போட்டால் சரி. இந்த 18 சதுர அளவில் இங்கே டி வருதான் டி வரை. அப்போ என்ன அர்த்தம் இந்த வலை என்னதான் மாறினாலும் அந்த பரமான டி என்னதான் மாறினாலும் இந்த புள்ளியில் என்ன அமைக்கிற தொடலி வந்து ஆகூறு அச்சுகளோட இருக்கிற பரப்பளவுக்கு வந்து மாறும். அதுக்கேற்ற மாதிரி இந்த வழியை அமைஞ்சிடும். சரியா அப்போ இதான் இதில் சொல்லுவோம். அப்போ இப்படி தான் அந்த பரமானங்களை பண்ணால் முதலாவது என்ன செய்வீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸை மையம் தொடர்புக்கு ஒரு பரமானம் நேரடி தொடர்பு இருக்காது. அப்படின்னு சொல்லி செயினோட பயன்படுத்த என்ன செய்யணும் dy × dx காணணும்.
dy into dx கண்டுட்டீங்கன்னு சொன்னா என்ன வந்து வளைக்கு எந்த புள்ளி இருந்தாலும் இப்போ t மாற மாற தான் வரப்போகுது அப்போ t தான் உங்களுக்கு என்ன dy into dx வரும் அப்போ எந்த t-லையும் என்ன செய்யலாம் தொடரி காணக்கூடிய ஒரு படித்தம் வரும் வளைவு தொடரின படித்தம் வரும் அதுக்கு என்ன செய்யலாம் தொடரியை வச்சுக்கொண்டு வேறாவது புள்ளி தருவாங்க அந்த புள்ளி தந்தா அந்த புள்ளியில தொடர்ந்து காணணும் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி சரி போய் கொஞ்சம்